இறை வார்த்தையை வாசித்து அதை வாழ்வாக்கினால் பிறர் என்ன சொல்வார்கள்? வாழத் தெரியாதவள் என்று சொல்லிவிடுவார்களோ? கேலி கிண்டல் பண்ணுவார்களோ? நற்செய்திக்காக நம்மை துன்புறுத்துவார்களோ என்று ஒருபோதும் நினைக்காமல், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி என்ற வசனத்திற்கேற்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர் என்று அறிவிக்க எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்போம். அருமையானவர்களே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவர் இயேசுவின் கட்டளை நமக்கு தெரிந்தது தானே. அருமையானவர்களே, புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்றும் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த உன்னத உறவை உருவாக்கும் வாழ்வு தரும் வார்த்தைகளை எந்நேரத்திலும் வாய்